மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். உணவே மருந்து. சோ அப்போ நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நிறைய நோய்களை தீர்ப்பதற்கு நிறைய காய்கறிகள் இருக்கு. நம்ம மறந்துட்ட காய்கறிகள், அதுவும் சில காய்கறிகள் ஏதாவது ஒரு ரீசன் வச்சிருப்போம், அதை நம்ம எடுக்கவே மாட்டோம். அந்த மாதிரி பார்க்கும்போது முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி, இதுல எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் பொதிஞ்சு நிறைஞ்சு இருக்கு. ஆனா நம்ம அதை டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு அதை சாப்பிட்றதே கிடையாது. வெள்ளை முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் டயூரிட்டிக் அப்படின்னு சொல்லலாம். டயூரிட்டிக் அப்படின்னா சிறுநீர் பெருக்கி, சிறுநீரக பாதையில ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், கிட்னில ப்ராப்ளமா இல்ல பிளாடர்ல ப்ராப்ளமா, யுரித்ரால ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா இந்த முள்ளங்கி தான் நமக்கு மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம், மூலிகை காய் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த முள்ளங்கியில மிக சிறந்த பலன்கள் நிறைஞ்சி பொதிஞ்சி இருக்கு. சரி, இந்த முள்ளங்கியை ஏன் நம்ம அவாய்ட் பண்றோம்னா இதுல இருந்து எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல, அதோட ஸ்மெல் பிடிக்கலன்னு தான் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். ஆனா இதுல பார்த்தோம்னா உடல்ல ஏற்படக்கூடிய அழல், பித்தம் தொடர்பாக ஏற்படக்கூடிய நிறைய நோய்களுக்கு இது பயன்படுது. பொதுவா நம்ம கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு இந்த வாத நோய்கள் இருக்கு இல்லைங்களா, வாத நோயா இருக்கட்டும், சிறுநீரக பாதை தொற்று, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அந்த யூரின் பாஸ் பண்ற இடத்துல, பெண்களுக்காக இருக்கட்டும், யூரின் பாஸ் பண்ற இடத்துல ஒரு ரெட்னஸ் திரும்ப 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 நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு இந்த முள்ளங்கி பயன்படுது. அதற்கு அடுத்த நிலையில பார்த்தோம்னா தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தாலோ, அடுத்ததாக சிறுநீரக கற்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த முள்ளங்கியை நம்ம பயன்படுத்தலாம். சிறுநீரக கற்கள் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த முள்ளங்கியை பயன்படுத்தலாம். இன்னைக்கு சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள் முள்ளங்கி சாறில் பாவனை செய்துதான் நம்ம சாப்பிடுவோம். பாவனை செய்தோ இல்ல அனுபானமாகவோ இதை எடுத்து சாப்பிடுவோம். பாவனை செய்துனா அந்த மூலிகையே முள்ளங்கி சாறு விட்டு கலந்து குறிப்பிட்ட நாள் அளவு, மாத அளவு 2-3 முறையோ அது கலந்து நம்ம வெயில்ல வச்சு எடுத்து சாப்பிடுவது. இல்ல முள்ளங்கி சாறுல சில பெருமருந்துகளை நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ், ரீனல் கால்குல இருக்கக்கூடிய நபர்களுக்கு முள்ளங்கி சாறு விட்டு தான் அதை சாப்பிடுவோம். ஸோ முள்ளங்கி சாறு விட்டு எடுக்கக்கூடிய மருந்துகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். அதே மாதிரி கற்கள் இருக்கா, அல்சர் அல்சர் குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நம்ம முள்ளங்கியை பயன்படுத்துறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் பொதிந்திருக்கிற முள்ளங்கியை நம்ம ஏன் அவாய்ட் பண்ணணும்? ஸோ தவறாம அதை சாப்பிடுங்க. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வயிற்றுல புண்கள் இருந்துகிட்டே இருக்குன்னா முள்ளங்கி சாறு காலையில குடிக்கலாம். ஆனா சிலர் சொல்லுவாங்க, எனக்கு முள்ளங்கி சாப்பிட்டாலே தலைவலி வருது, சைனஸ் வருது, சளி பிடிச்சிக்குது, இதுல எப்படி நான் முள்ளங்கி சாறை எடுக்கிறது, ஆனா எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் செய்யணும் அப்படின்னு நான் விரும்புறேன்னு சொல்றவங்களுக்கு முள்ளங்கி சாறு இருக்கு இல்லைங்களா, இந்த முள்ளங்கி சாறு எடுத்து அது கூட கொஞ்சம் வெந்நீரை கலந்துக்கணும். வெந்நீரை கலந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அதுல சேர்த்து ஒரு 2 சிட்டிகை உப்பு கலந்து இந்த சாறை நம்ம குடிக்கணும். ஸோ கல்லீரல்ல நமக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள், முக்கியமா ஃபேட்டி லிவர், இன்றைய காலகட்டத்தில் இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை ஏகப்பட்ட பேருக்கு இருக்கு. ஸோ ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த முள்ளங்கி சாறை எடுத்துக்கலாம். கிட்னில ஸ்டோன் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் முள்ளங்கி சாறை எடுத்துக்கலாம். இதுல முக்கியமா பார்த்தோம்னா கல்லுடை குடோரி, சலமஞ்சிரி உள்ளிட்ட மருந்துகள் நம்ம சித்த மருத்துவத்துல சிறுநீரக கற்களை வெளியேற்றுவதற்கு நம்ம காலம் காலமா பயன்படுத்திட்டு வரோம். ஸோ அப்போ இந்த மருந்துகளை முள்ளங்கி சாறு விட்டு நம்ம சாப்பிடும் பொழுதுதான் எக்ஸலண்டா ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது கற்கள் சிறு சிறு துண்டுகளாக உடைக்கப்பட்டு ஈஸியா நமக்கு யூரின் மூலியமா, சிறுநீர் மூலியமாக வெளியேற்றப்படுது. இதுக்கப்புறம் தோல் சார்ந்த நோய்கள் இருக்கு அப்படின்னா இந்த பரங்கிப்பட்டை அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இந்த பரங்கிப்பட்டைய நம்ம சூரணமாக எடுத்து முள்ளங்கி சாறுல கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது அதிகப்படியான ஆற்றல் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். அடுத்தடுத்து பார்த்தோம்னா கால் பாதத்துல எரிச்சல் இருக்கு, சர்க்கரை நோயாளிகளுக்கு கால் பாதத்துல எரிச்சல் இருக்கு, மூட்டு வலி இருக்கு அப்படின்னா முள்ளங்கி கீரையை நம்ம பயன்படுத்தலாம். முள்ளங்கியோட எல்லா பாகங்களுமே நமக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்ததுதான். முள்ளங்கி கீரையை நம்ம பயன்படுத்திக்கலாம். முள்ளங்கி கீரையை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுல சிறுபருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி நம்ம வாரத்திற்கு 2-3 நாட்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். இது சிறந்ததா இந்த கால் பாத எரிச்சல், யூரிக் ஆசிட் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஸோ நீண்ட நாட்களாக சர்க்கரை நோய் இருந்து நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இந்த முள்ளங்கி கீரையை சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த முள்ளங்கி விதைகள், இதுல எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த முள்ளங்கி விதைகளை பொறுத்த வரைக்கும்
ஆண்மை தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும், நரம்பு தளர்ச்சி இருக்கக்கூடிய நபர்களுக்கும், எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் விரைப்புத்தன்மை இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கும் இந்த முள்ளங்கி விதைகளை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த முள்ளங்கி விதைகளை எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு லேசா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இதை நம்ம வெந்நீர்ல கலந்தோ தேனோடு சேர்த்து சாப்பிடும்போது உடல் உஷ்ணம் தொடர்பான நோய்களுக்கு மிக சிறந்ததாக இது இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த முள்ளங்கி வேர் பகுதி தான் நம்ம வந்து முள்ளங்கியா பயன்படுத்துறோம். இந்த வேர் பகுதி, இலை, இதுல இருந்து கிடைக்கக்கூடிய விதைகள், இது எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. பொதுவாக பார்த்தோம்னா இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க தான் இந்த முள்ளங்கியை டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அவர்களுக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த முள்ளங்கியை நல்லா வெந்நீர்ல போட்டு வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப நம்ம சாம்பார்லயோ இல்லை துவையலாகவோ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த கபம், இந்த குளிர்ச்சி தன்மை வந்து கொஞ்சம் மாற்றப்படும். ஸோ அந்த மாதிரி நம்ம முள்ளங்கியை பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ தலையில ஏற்படக்கூடிய நிறைய பேருக்கு கிரேனியல் ப்ரெஷர் இருக்கும், நிறைய முடி இருக்கு, ஸோ ரொம்ப ஹீட்னால எனக்கு ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னாலும் முள்ளங்கியை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம். முள்ளங்கி சாறு நான் சொன்ன மாதிரி குடிச்சிட்டு வரலாம். இதுல முக்கியமா வந்து பார்த்தோம்னா காய்டர், தைராய்டு காய்டர் அப்படின்னு சொல்லுவோம். தைராய்டு கிளாண்ட்ல ஒரு ஸ்வெல்லிங், வீக்கம் இருக்கு அப்படின்னா இம்மிடியட்டா நம்ம முள்ளங்கியை பயன்படுத்தலாம். இந்த முள்ளங்கி சாரோட வெங்காய சாறு கலந்து கொஞ்சம் வெந்நீர், தேன் கலந்து இந்த கலவையை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா தொண்டையில ஏற்படக்கூடிய டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், சதை வளர்ச்சி, இந்த டான்சிலைட்டிஸ்க்கும் சரி, இந்த தொண்டை குரல் வளத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தைராய்டு கழலை, முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்லுவாங்க, காய்டர். ஸோ இந்த மாதிரி தைராய்டு கிளாண்ட்ல ஏற்படக்கூடிய நொடியூல்ஸ்க்குமே இதை நம்ம சின்ன வெங்காயத்தோடு இந்த சாரை பயன்படுத்திட்டு வரலாம். ஓவராலா பார்க்கும்பொழுது முள்ளங்கிக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. தினமும் உணவிலும் மருந்தாகும் நான் சொன்ன மாதிரி சாப்பிடுங்க, நிறைய ஆரோக்கிய பலன்களை பெற முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.